மதுரை RKIS அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1ஓட மேத்தமேட்டிக்ஸோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிடலாம். இதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸு ஸோ ஜிஎஸ்க்கான வீடியோஸும் தனியாக நம்ம சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மேக்ஸ்க்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ 106 கொஷின் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குமோ, எப்படி கொஷின் சஃபலாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ரிவிஷன் டெஸ்ட்லாம் பிளான் பண்ணி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொஷின் நம்பர் 106ல் ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் சென்டென்ஸ், இதில் எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இணைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இணைகளுக்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஜோடி எழுத்துக்கள் உள்ளது இணை வார்த்தைகள் அப்படின்றதுக்கு என்ன ஹிண்ட்டு அப்படின்னா, ஒரு எழுத்துலேருந்து எல்லா எழுத்தையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணுறப்ப ஆல்ஃபபெட்ஸ் தான், ஏபிசிடி கரெக்டாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே எஸ் இருக்குது, எஸ்க்கு அடுத்து இங்கே டி வரணும், இல்லை TUVWXYZ இல்லை. அடுத்து ஈக்கு அடுத்து FGHIJK இல்லை, NOPQRS இல்லை, TUVWX இல்லை, EFGH இல்லை, NOP இல்லை, CD இல்லை. அப்போ போத் ஃபார்வர்ட் நோ பேர், எனக்கு பேரே இல்லை. இப்போ பேக்வேர்ட்லேருந்து செக் பண்ணலாம். ஸோ EFGHIJKL இல்லை, CDE இருக்கா, பேர் நம்பர் 1. சி அடுத்து நான் டி சொல்கிறேன் இல்லை, அடுத்து இ சொல்கிறேன், இ இருக்குது. அப்போ சியிலேருந்து இ ஒரு பேர், CDEFG. அப்புறம் ஈயோட முடிச்சிடக்கூடாது, திரும்ப கண்டினியூ பண்ணணும். FGHI இல்லை, NOPQRS இருக்கா, Nலேருந்து S பேர் நம்பர் 2. Nலேருந்து ஆல்ஃபபெட்டில் NOPQRS, Nலேருந்து 5வது லெட்டர் 1 2 3 4 5 5வது லெட்டர் எஸ் தான் வரும், எப்படி ஆல்ஃபா சீரியஸில். அதே போல் Nலேருந்து 5வது லெட்டர் தான் எஸ் வந்திருக்கு, NOPQRS. ஸோ அடுத்து TUVW இல்லை, NOP இல்லை, EF இல்லை. ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் உள்ளது, 2 இணைகள், ஒன்று சியிலேருந்து ஈக்கு, ஒன்று Nலேருந்து எஸ்ஸுக்கு. ஸோ அடுத்து ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. வாட் வில் பி கம் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க், இந்த கொஷின் மார்க் போட்ட பிளேஸில் என்ன வரும்னு கேட்குறான். அப்போ இந்த 3 எப்படி மாறி இருக்குன்றதை முதல் பார்க்கணும். பி அடுத்து என்ன வந்திருக்கு, சாரி பி ஒரு லெட்டர் விட்டுட்டு BM ஒரு லெட்டர் விட்டுட்டு M போட்டான். அடுத்து எம்க்கு அடுத்து என்ன போட்டிருக்கான் அப்படின்னா 2 லெட்டரை விட்டுட்டான். இங்கே ஒரு லெட்டர் கேப்பு, இங்கே 2 லெட்டர் கேப்பு. ஏக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு H, சரிங்களா, இங்கே 2 லெட்டர் விட்டான். அப்போ JS தான் விட்டுருக்கணும், ஏன்னா இங்கேயும் QR தான் விட்டுட்டான், அவன் விட்டுட்டு தான் AM போட்டிருக்கான். அதே போல் M போட்டான், ஏக்கு அடுத்து H போட்டான்ற பட்சத்தில் அடுத்து 2 விட்டுருப்பான். JS விட்டுட்டு DR, இந்த இருக்கா DR. அடுத்து இந்த 2 லெட்டர் விட்டுருப்பான், விட்டுட்டு ZS இஸ் ஆன்சர், சரிங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 108. ஸோ 108 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம், ஏன்னா 107க்கு ஆன்சர் பார்த்தாச்சு ZSன்னு. 108 பாருங்க, பிளட் ரிலேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் விமலா கவிதா செட். அப்போ இந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கலான கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம ஆன்சரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, யார் சொல்கிறாங்களோ அவங்களா மாறி யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ விமலா செட், அப்போ விமலா தான் நான், கவிதா பார்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மையின்ட்டான். அப்போ மையின்றது சொல்கிறால தான் குறிக்குது. அப்போ விமலாவோடது. கவிதா ஒரே ஒரு மகளாம், கவிதா செட், அதாவது சாரி கவிதா. இன்ட்ரடியூசிங் விமலா கவிதா செட், கவிதா தான் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, விமலாவை பார்த்து இவ ஒரே மகளாம், யாருக்கு அப்படின்னா என்னோட. அப்போ சொல்கிறாள் யாரு, கவிதா தானே. அப்போ மை ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர், என்னோட ஃபாதர் இருப்பார், அவரோட ஒரே மகளுக்கு தான் இந்த விமலா யாரு அப்படின்னா மகள். அப்போ கவிதாவோட பொண்ணு தான் விமலா. ஹவு கவிதா இஸ் ரிலேட்டட் டு விமலா, கவிதா என்பவள் விமலாவுக்கு என்ன உறவு முறை, அம்மா, மதர் இஸ் த ஆன்சர், சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 108க்கு ஆன்சர் மதர், இப்படி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து 109 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ராமர் வாக்ஸ் 20 meters நார்த். அப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ராமர் வாக் 20 meters நார்த். ஓகே, நார்த் போயிட்டான்.
then left turn walk 11 meters, left turn walk 11 meters போயிட்டேன். again he turn a left turn walk 32 meters ன்றான். அப்ப வெஸ்ட் பக்கம் போய்ட்டா லெஃப்ட்ன்றப்ப 32ன்றது கீழ சவுத்துக்கு வந்துரும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 20. அப்ப இங்க இருந்து இங்க இன்னும் எவ்வளவு போறான் 12. இந்த என்டையர் தான் எவ்வளவு 32. again turn and left turn walk 32 meters, finally turn left ன்றான், walk 11 meters ன்றான். அப்ப இப்ப சவுத்தை ஃபேஸ் பண்ணிருக்கான். லெஃப்ட்ன்றது எந்த பக்கம் இருக்கு நமக்கு ஈஸ்ட் பக்கம். அப்ப இந்த லென்த்தும் சேம், ஏன்னா இந்த லெவனும் ஈக்குவல். அப்ப லைன் ஈக்குவலா வரைஞ்சிடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். இதுதான் நமக்கு என்ன எண்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கேன், இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன், அதாவது ஆரம்பித்த இடத்திலிருந்து, இதுதான் ஆரம்பிச்ச இடம், இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃப்ரம்னா அங்க இருந்தா பார்க்கணும், ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்ப இதுதான் அவனோட ஒரிஜினல் பொசிஷன். அப்ப அந்த ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அவன் என்ன டைரக்ஷன் கேட்கறான், இதுதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல்ல இருந்து இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, அவனுக்கு சவுத்துல இருக்கு. சரிங்களா, ஆன்சர் இஸ் சவுத். புரியுதா, ஆன்சர் இஸ் சவுத், மறந்துடாதீங்க. இதுதான் ஆன்சர் ஃபிகர். ஸோ 119 டைஸ் கியூப்ல இருந்து கேட்டிருக்காங்க, டைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபேசிங் ஆப்போசிட் வித் ஏ, ஏவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஏபிஎஃப் இருக்கு, ஏசிஇ இருக்கு, டிசிஇ இருக்கு, அடுத்து என்ன இருக்கு டிசிஎஃப் இருக்கு. ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணலாம், இவனையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணுறப்ப காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடலாம். ஏ இருக்கு, எஃப் இருக்கு, பி இருக்கு, ஏ மட்டும் தான் இங்கே காமனாக இருக்கு, அதானே. அப்போ ஏபி ஒன்று மட்டும் காமனாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். ஏபிஎஃப், அடுத்து என்ன சொல்லியிருக்கான் ஏஇசி, ஏஇசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6 எழுத்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஏபிசிடிஇ அண்ட் எஃப். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 6 எழுத்து. இங்கே என்னென்ன நமக்கு விசிபிளாக இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, அடுத்து என்ன இருக்கு எஃப் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு இ இருக்கு, சி இருக்கு. அப்போ ஒன்று தான் எனக்கு ரிமைண்டர் மாற இருக்கு, என்னது டி. ஸோ அப்போ ஏவோட ஆப்போசிட் என்ன டி, ஆப்ஷன் ஏ. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால்டு எம்பர்ட் இமேஜ். ஸோ எம்பர்ட் இமேஜ் அப்படின்னா உட்பொதிக்கப்பட்ட விருப்பத்தினை தேர்ந்தெடுக்கவும், சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த டயக்ராம் எந்த இதில் இம்ப்ரெஷன் வருதோ அதான் ஆன்சர். ஸோ இது பார்த்து என்ன அப்படின்னு நமக்கு ஆசிட்டிஸ் என்ன நமக்கு டயக்ராமில் இருக்க கொஸ்டின் பேப்பர் அது அப்படியே பார்த்து வி காட் இட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது, எதில் இருக்குது படம் எண் 4ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஏன்னா இந்த படம் தானே, இந்த படம் 2 1 இல்லை, அதானே உட்பொதிஞ்சிருக்கு அந்த இடத்துல. அது கொஸ்டின் நம்பர் 125. செலக்ட் த ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டயக்ராம், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த் டயக்ராம் தான் ஆன்சர். நம்ம கீழே கொடுத்துருக்கலாமே ஃபோர்த்து தான் ஆன்சர் ஃபிகர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னா இன்ட்டு தான் எனக்கு என்ன வருது, அப்படி இங்கே டாப்பில் இருக்க இன்ட்டு கீழே வருது, சென்டருக்கு வருது. சரிங்களா, இந்த வந்துருச்சா. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. முதல் படத்தில் எங்கோ அதே 2வது படம். அப்போ 2வது படத்துலேருந்து 3வது படத்துக்கு போகிறப்ப தான் இந்த ஸ்ட்ரைக் மட்டும் மாறுது. இங்கே இருக்க ஸ்ட்ரைக் எங்கே வந்துருச்சு, இந்த சைடு ரொட்டேட் ஆகுது. அடுத்து 3வதுல இங்கே போகிறப்ப என்ன நடந்திருக்கும், முதல்ல இன்ட்டு மூவ் ஆகுது, அடுத்ததுல கர்சர் மூவ் ஆகுது, அடுத்ததுல இன்ட்டு தான் மூவ் ஆகும். என்ன இருக்கும், இன்ட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த இது இங்கே இருக்குது. அப்போ இங்கே நடுவில் இருக்க இன்ட்டு என்ன வந்திருக்கும், கீழே இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. சரிங்களா. ஏன்னா அடுத்த 5வது டயக்ராமில் என்ன போயிருக்கும், அந்த இது இந்த சைடு போயிருக்கும். அப்போ 5வது டயக்ராம் ஒரு வேளை இன்கேஸ் கொடுத்துருந்தானா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கும், இந்த இடத்துல ஆறாம் மார்க் இருக்கும். இதுதான் 5வது டயக்ராம். ஏன்னா நமக்கு 6ஆம் மார்க் தானே என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த சைடில் இருக்கிறது என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு வந்துட்டே இருக்குல்ல, லெஃப்ட் அலைன்மெண்ட்லேயே வந்துட்டே இருக்கு. அப்போ இன்கேஸ் 5th டயக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு எனக்கு இதான் ஆன்சர் ஃபிகர். ஆனால் இன்கேஸ் அவன் 5th கொடுக்கல, அவன் 4th, அதனால ஆன்சர் இதுதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 127. in a class of 42 ஸ்டூடெண்ட் சொல்லிட்டோம். அப்போ u is equal to 42 அப்படின்னு தெரியும் நமக்கு, மொத்தம் பாஸ் ஆனவங்க. ஸோ ஷாலினியோட ரேங்க் என்ன அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஷாலினியோட ரேங்க்கு அப்படின்னா கீழே இருந்து பாட்டம்ல இருந்து நமக்கு எத்தனாவது 19ஆவதுன்னு சொல்லிட்டான். ஷாலினியோட ரேங்க்கு பாட்டம்ல இருந்து 19. அப்போ அவளுக்கு கீழே 18 பேர் இருக்கான்னு அர்த்தம், ஷாலினிக்கு கீழே.
ஸோ பிரகாஷ் இஸ் 6 ranks பிலோ ஆஃப் ஷாலினா. ஷாலினிக்கு கீழே 6 rank கீழே இருக்குன்றான். அப்போ கண்டிப்பாக இவன் 13வது ரேங்க் தான் யார் அப்படின்னா பிரகாஷ். ஏன்னா 6 rank கீழேன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ பிரகாஷ் வந்து 13வது ரேங்க். எங்கே இருந்து? பாட்டமில் இருந்து. ஏன் பாட்டம்? ஷாலினியே பாட்டமில் இருந்தால் கொடுத்துருக்கான். அப்போ பிரகாஷும் பாட்டமில் இருந்தால் போடணும். அப்போ கீழே கீழே வந்தானா 13வது ரேங்க்கு பிரகாஷ். அப்போ பிரகாஷ் கீழே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் கீழே 12 பேர் இருக்காங்க. ஒன்றும் மறந்துடாதீங்க, பிரகாஷ்க்கு கீழே 12 நபர்கள் இருக்காங்க. அப்போ பிரகாஷோட ரேங்க் டாப்ல இருந்து என்னன்னு கேட்குறாங்க, மேல இருந்து. அப்போ பிரகாஷ்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதை டோட்டல்ல இருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பிரகாஷோட ரேங்க் டாப்ல இருந்து. அப்போ டாப்ல இருந்து பிரகாஷோட ரேங்க் வந்து 30th. அப்போ பிரகாஷ் கீழே இன்னும் எத்தனை பேர் இருக்கான்? 12 பேர் இருக்கான். அப்போ 30 + 12 42. இந்த டோட்டல் டேலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். 30 இஸ் த ஆன்சர். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 129. வென் டயக்ராம் சிலாஜிசம்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் கொஸ்டின் இருக்கு. ஆல் ட்ரீஸ் ஆர் மேங்கோ. ஆல் ட்ரீஸ் ஆர் மேங்கோ டயக்ராம் போட்டாச்சு. ஆல் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்ச் போட்டாச்சு. சம் ஆரஞ்சஸ் ஆர் பப்பாயா அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஆல் மேங்கோஸ் ஆர் ட்ரீயான்னு கேட்குறான். ஆல் மேங்கோஸா ட்ரீயா? கிடையாது. மேங்கோ வெளியே இருக்கு, ட்ரீ உள்ள இருக்கு. வெளியில இருந்து உள்ள வருது. வெளியில இருந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா சம் மட்டும் தான் கேட்கணும். அது மட்டும் தான் கேட்டிருந்தா கரெக்ட். ஆனா இங்க ஆல் இருக்கு, அதனால தப்பு. அடுத்து சம் பப்பாயா சார் ட்ரீ. பப்பாயா இங்க இருக்கு, ட்ரீ இங்க இருக்கு. ரெண்டுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது, தொடவே இல்லை. ஸோ அதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இரண்டுமே தவறு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 129 ஆன்சர் இரண்டுமே தவறு. So அடுத்த question number 137. இந்த 137ல if water is coded as 1 2 3 4 6, steam is coded as 5 3 4 2 7. அப்ப மாஸ்டரோட கோட் என்னன்னு கேக்குறான். ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ். அப்ப 5 லெட்டர் கொடுத்துருக்கான், 5 நம்பர் கொடுத்துருக்கான். அப்ப அதோட நம்பர் தான். இங்க வாட்டர் இருக்கு, அங்க என்ன இருக்கு? ஸ்டீம் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு அப்படின்னா AT இருக்கு, அதானே? AT இருக்கு, ATE இருக்கு. அப்போ 3 நம்பர் இங்கே காமனாக இருக்கும். இங்கே 3 நம்பர் பொதுவாக இருக்கும் பாருங்க. ஸோ 3 காமனாக இருக்கா? இருக்கு, அதானே? ஸோ இங்கே A 1 2 3 4. அப்போ இங்கே 4வது இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்கே A 2வது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல 2 இருக்கு. அப்போ ஏவோட கோடு 2. ஏன்னா இந்த இடத்துல பொசிஷனும் ஏவோட பொசிஷன் 2வது இடம், இந்த இடத்துல ஏவோட பொசிஷன் 4வது இடம், இந்த இடத்துல 2வது இடத்துல இருக்கிறது 2ன்ற நம்பர், இந்த 4வது இடத்துல இருக்கிறது 2ன்ற நம்பர். அப்போ ஏவோட கோடு 2 தானே. அடுத்து டீன்றது இந்த இடத்துல இங்கே 2வது இடத்துல இருக்கு, இங்கே 3வது இடத்துல இருக்கு. அப்போ இங்கே டீ வந்து 3வது இடத்துல 3 இருக்கு, இங்கே 2வது இடத்துலையும் 3 இருக்கு. அப்போ டீயோட கோடு 3. அடுத்து என்னது இருக்கு? இருக்கு, அதானே? வந்து இங்கே 4, ஈயோட கோடு 4. இங்கே ஈக்கு என்ன இருக்கு? 3வது இடத்துல 4 தான் இருக்கு. ஓகே, இப்போ எதோட கோடுன்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கான்? மாஸ்டர் கோடு கேட்குறான். மிச்சம் பேலன்ஸ் இருக்குது, அதோட கோடு தான், அதானே? அப்போ எம்ன்ற லெட்டர் இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ லாஸ்ட் இடத்துல வந்திருக்கு, அதான் லாஸ்ட் தான் எம். அப்போ 7ன்ற நம்பர்ல தான் ஆரம்பிக்கணும். அடுத்து ஏவோட கோடு 2ன்னு தெரியும். எஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு, அப்போ 5. அடுத்து என்ன இருக்கு? டீயோட கோடு தான் 3ன்னு தெரியும். அடுத்து ஈயோட கோடு 4ன்னு தான் தெரியும். அப்போ ஆறு வந்து கடைசியாக இருக்கு. அப்போ கடைசியாக இருக்க நம்பர் 6. அப்போ 7 2 5 3 4 6. 7 2 5 3 4 6. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து பாருங்க, the sum of age of ABC is 56 years. 3 பேரோட சம் A plus B plus C 56 வயசுன்னு வச்சுக்கோங்க. if the age of A is twice as B, அப்ப ஏவோட வயசு பியோட 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதானே? who is அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A is twice as B, who is twice age of C தான். அப்ப இந்த Bன்றவன் C-யோட 2 மடங்கு. இந்த ஹூன்றது யாரை குறிக்குது ஆங்கிலத்தில் அப்படின்னா இமிடியேட் ப்ரிசிடிங் பர்சன். சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் சி ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ். இங்கே பாருங்களேன், ரேஷியோ கண்டுபிடிக்காம அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இங்கே வந்து இவன் 1னா இவன் 2x, இவன் 4x. கரெக்டா? ஏன்னா இந்த கதையிலேயே சியை பற்றி தான் பேசலை. யாரை பற்றி பேசலையோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இவன் எக்ஸாக இருந்தான் அவன் அப்படின்னா இவனோட 2 மடங்கு கூட 2x. அப்போ இவனோட 2 மடங்கு கூட அப்போ 4x ஆயிடுவான். கரெக்டா?
ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4x + 2x + x is equal to 7x. இந்த 7x ஓட வேல்யூ தானே 56 சொல்லியிருக்கான். a + b + c. அப்போ இது எனக்கு 8 56 x equal to 8 தெரிஞ்சு போச்சா? x equal to 8 தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா the age of c கேட்டிருக்காங்க. c ஓட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. c-க்கு தானே x. அப்போ 8 8 + 3 11 இல்லை. ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 11 years. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 11 years. மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் 139. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மென் அண்ட் எஸ் சன்னு. அப்போ m + s ஓட ஆவரேஜ் ஏஜ் 48. அப்போ ரெண்டு பேரோட ஆவரேஜ் தான், அதாவது m + s டிவைடட் பை 2 தான் எவ்வளவு? 48. அப்போ m + s எவ்வளவு? டிவிஷன் அங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் வருமா? அப்போ 96. ரெண்டு பேரோட வயசு கூடுதல் 96. த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் இஸ் 11:55. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜ் ஆஃப்டர் 6 years? சரிங்களா? 6 வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோன்னு கேட்குறான். அப்போ 96 தான் சம் ஆஃப் ஏஜ். அதை 11/16 × 5/16. அப்போ இவன் தான் ரெண்டு பேர் யார் அப்படின்னா மென்னும் அவனோட சன்னும், அதானே ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இதால் இதை அடிச்சு கொடுத்துடலாம். 6 டைம். அப்போ அப்பாவோட வயசு 66, பையனோட வயசு 6 6 30. சரிங்களா? ஸோ ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் வயசு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் 6 years. அப்போ ஆஃப்டர் 6 years நம்ம சொன்னனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர்னா ஆட் பண்ணணும். அப்போ +6 + 6. அப்போ இங்கே 36 வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 72 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2:1. இது ஆன்சர். ஏன்னா 2:1 தானே ரேஷியோவில் இருக்குது எனக்கு இந்த இடத்துல. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 2:1. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 151. A person lend a certain money is 10%. லெண்ட்னா கடனாக வாங்குறான். சரிங்களா? ஒரு 2 ஆண்டுகளுக்கு 10% குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை பணத்தை கடனாக கொடுக்கிறார். அதே ஆண்டுகளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறுபாடு எவ்வளவு அப்படின்னா 360. அப்போ கண்டறியவும். என்னது கண்டறியவும்? தொகையை கண்டறியவும். வாட் இஸ் அ பிரின்சிபல்? சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், இது முதல் வருஷம் 10%, ரெண்டாவது வருஷம் 10%. அப்போ முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம். அப்போ இது எஸ்ஐ. ஓகே, அப்போ எஸ்ஐ எவ்வளவு? 20%. ஓகே, இப்போ சிஐ பார்க்குறோம். சிஐ என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வட்டிக்கு வட்டி கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது வருஷம் தான் வட்டிக்கு வட்டி கொடுப்பான். எவ்வளவு? ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ வாங்கியிருக்கானோ அதுலேருந்து தான் வட்டி ரெண்டாவது வருஷம் கொடுப்பான். அப்போ ப்ரீவியஸ் இயர் 10%, அதுக்கு 10% எவ்வளவு? 1. சரிங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1 21%. அப்போ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்வளவு? 1%. அந்த 1%ஓட மதிப்பு தான் 360. அப்போ அசல் எப்போவுமே 100%. அப்போ ஆன்சர் 36,000. இதான் விடை. சரிங்களா? வித்தவுட் ஃபார்முலா. சரிங்களா? நான் ஃபார்முலா இல்லாமல் போடுறேன். என்ன ஃபார்முலா? PR² டிவைடட் பை 100² ஃபார்முலா போடாமல் ஐ டன் வித் லாஜிக். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை சொல்லியிருக்கான். அந்த தொகை எனக்கு தெரியாது. அதாவது ஒரு இது என்ன நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த கொஸ்டினை 152 அப்படின்னா ஒரு தொகை இருக்குது, அது 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். நான் போட்டது எனக்கு தெரியாது. 9 times become 25 years. அப்போ 900 ரூபாயாக மாறிடுது. கரெக்டாக? எப்போ? 25 வருஷத்தில். நான் 100 ரூபா போட்டது அதோட 9 மடங்கு அப்படின்னா 900 ரூபாயாக மாறிடுது. அப்போ வட்டியாக எனக்கு கிடைத்த பணம் மட்டும் எவ்வளவு? 800 ரூபா. எப்போ? 25 வருஷத்தில் எனக்கு கிடைக்கிது. சரிங்களா? 25 வருஷத்தில் எனக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ எனக்கு என்ன கேட்குறான் அப்படின்னா அதே அமௌண்ட்டு எனக்கு என்ன ஆகணும்? 100, அதாவது 36 மடங்கு ஆகணும்னு சொல்லியிருக்கான். 36 மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ 25 டைம்ஸ், அதாவது 9 மடங்கு ஆகிறதுக்கே எனக்கு 25 வருஷம் ஆகுது. அப்போ 9 டைம்ஸ் வர்றதுக்கே எனக்கு 25 வருஷம் ஆகுது. அப்படின்னா எனக்கு எவ்வளவு? 36 டைம்ஸ் வர்றதுக்கு எத்தனை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி தானே? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது? இது இன்ட்ரெஸ்ட்னு வேறு சொல்லிட்டான். இன்ட்ரெஸ்ட்னு வேறு சொல்லினால ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ கூடுது அப்படின்றத நம்ம கிராக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 1 times அப்படின்ற பட்சத்தில்
எனக்கு அதே அமௌண்ட்டு 100 ரூபா எனக்கு எவ்வளோ வரணும் 36 டைம்ஸு அப்போ 3600 ஆகுது. அப்போ வட்டி மட்டும் எனக்கு என்னவாகும் அப்படின்னு சொல்லினா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே. ஸோ அப்போ வட்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வட்டி எவ்வளவு 3500 ரூபா வட்டி. எனக்கு வட்டி மட்டும் இந்த கொஷினுக்கு. எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்லியராக என்ன ஒரு ரேட்டில் வாங்கினானோ அதே ரேட்டில் தான் இங்கேயும் வாங்குவான். அப்போ ஏர்லியர் ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஒரு 25 25 3 25 75 சரிங்களா. மிச்சம் 5 50 2 டைம் 32. அப்போ 35 3500 டிவைடட் பை 32 அடிச்சு கொடுத்தலாம் ஒன் டைமு. ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா மிச்சம் 3 30 அதானே. ஸோ அப்போ 30 எனக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதனால் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஜீரோவே எடுத்துக்கிறேன் 300 ஆயிரும். அப்போ இங்கே 0 ஆயிரும். 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 18 8 மிச்சம் 1 27 28 288 அதானே. ஸோ அப்போ இங்கே 2 இங்கே 1 12 இங்கே 120 புள்ளி அதானே. இங்கே 3 டைம் போடுறோம். அப்போ 3 7 5. ஸோ ஆப்ஷன் 7 இருக்குது சரிங்களா. 109.375. உங்களுக்கு டவுட் வரலாம், சார் இப்படி நீங்கள் அடித்தா எனக்கு 100 தானே வரும், அது எப்படி போடணும்? அப்போ நீங்கள் இங்கே 100 அடிக்கணுமா? இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எத்தனை வருஷத்தில் 3500 ரூபான்றது எத்தனை வருஷம் தெரியாது. அப்போ ப்ரீவியஸாக ஒரு கதை சொல்லியிருக்கான் 25 வருஷத்தில் தான் எனக்கு 9 மடங்கு ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. அப்போ இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துலையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 100 வருஷத்தில் 100 ரூபா போட்டதில் 900 ரூபா எனக்கு கிடைக்குது 25 வருஷத்துலனா ஒரு வருஷத்துக்கு 32 ரூபா. அப்போ 32 ரூபா அப்படின்னா 100க்கு 32 ரூபா 32% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 100 நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 36 மடங்கு ஆவதற்கு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதே இதை நான் போடுறப்ப 3500 டிவைடட் பை 32 தான் போடணும், மறந்துடாதீங்க. போட்டிங்கன்னா 109.375 வரும். தட் இஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32 men can help the work of 20 days. அப்போ மென்னு கொடுத்துறான் டேஸ் கொடுத்துறான். ஆஃப்டர் 8 days from starting work some men are left அப்படின்னு சொல்லிட்டான் அதானே. ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை ரிமைனிங் men by 16 days அதானே. ஹவு மெனி மென்ஸ் லெஃப்ட் 8 days 8 daysல எத்தனை பேர் இருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ 32 மென்னு சேர்ந்து ஒரு ஒர்க்கை 20 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா. ஓகே இதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் ஒரு 640ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து இப்போ மென்னு டேவும் தனியாக வச்சுக்கலாம். 32 மென்னு 20 days ஓகே ஈக்குவல் டு ஆஃப்டர் 8 days த ஸ்டார்டிங் ஆஃப் ஒர்க்கு அதானே. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 8 பேருமே வேலை பார்த்துருவோம். அதான் 32 பேருமே வேலை பார்த்துருப்பான். எத்தனை நாளைக்கு 8 நாளைக்கு வேலை பார்த்துருப்பான் சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு அப்படின்னா 640. இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 8 days. அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஒர்க்கு இப்போ 32 × 8 ஏன்னா 8 பேர் என்ன பண்ணியிருக்கான் வேலை பார்த்துருக்கான் 8 days. எத்தனை பேரும் அந்த 32 பேருமே ஆரம்பித்தவ எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கான் ஸ்டார்டிங் ஆஃப் ஒர்க்கு. ஓகே அப்போ 32 × 8 அத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 8 2 16 மிச்சம் 1 3 24 25 256 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட் பண்ணால் தான் ரிமைனிங் கிடைக்கும். அதை தான் நம்ம எத்தனை நாளில் சால்வ் பண்ணணும்னு தெரியும். அப்போ 4. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3 13. ஸோ அப்போ 8 இங்கே என்ன இருக்கும் 5. ஸோ அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 384 ஒர்க்கு மீதி இருக்குது. அப்போ மீதி நான் பண்ண வேண்டியது 384 சேர் செய்யணும்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா சம் மென்ஸ் ஆர் லெஃப்ட் எத்தனையோ பேர் வெளியே போயிட்டான் அது யாருன்னு தெரியாது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் மென் வில் பி 16 days டு கம்ப்ளீட் த ஒர்க்கு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கவங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க 16 நாள் வேலை பார்த்துருக்காங்க நமக்கு அதானே. ஸோ அப்போ இந்த மீதி சேரு எத்தனை பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 நாளில் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. 16 பேர் 16 டேஸில் அந்த ரிமைனிங் இது கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனைன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 2 டைம் போட்டோம் அப்படின்னா 32. அடுத்த மிச்சம் என்ன இருக்குது நமக்கு மிச்சம் 6 எஸ் 6 64. ஸோ அப்போ 4 டைம்ஸ் போடலாம் 40 6 நாங்க 24. அப்போ அடுத்து ஒர்க்கு எத்தனை பேர் பண்ணியிருக்கான் 24 பேராக தான் செஞ்சுருக்கான். அப்போ 24 ஒர்க்காக தான் செஞ்சுருக்காங்க. அப்போ 8 பேர் வெளியே போயிருக்கான் நம்ம கதையிலேருந்து. ஏன்னா ஏர்லியராக 32 8 கிடையாது 24னா 24 + 8 எவ்வளோ வந்துடும் 32 கரெக்ட் 24 8 பேர் தான் வெளியே போயிருக்கான் நமக்கு மறந்துடக்கூடாது சரிங்களா.
ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 8 பேர் வெளியே போயிருக்கான். அப்போ அந்த 8 நாள் கழிச்சு 32ன்றது 8 பேர் வெளியே போயிட்டானா நமக்கு எத்தனை பேர் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 24 பேர் தான் ரிமைனிங் இருப்பான். அந்த 24 பேரை வச்சு தான் மீதி இருக்க ஒர்க்கை 16 நாளில் போட்டிருக்காங்க. அப்போ 384ன்றது வந்துருச்சு. அப்போ ஆன்சர் இஸ் 8 men are left. ஸோ அடுத்து 30 men can do a piece of work in 20 days in 7 hours. Find how many days அப்படின்றப்ப செயின் ரூலில் சொல்லியிருக்கான். அப்போ 30 பேர் 20 நாளில் 7 மணி நேரம் பெர் டேக்கு ஒர்க் பண்ணுறாங்க. how many days 42 men can do the same work by the 5 hours a day into x. அப்போ டேட்டா கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5 4 5 20 4 7 7 6 42 1 6 6 30 30. So that the final answer I naught 20. X is equal to 20 days the work will be completed. சரிங்களா? செயின் ரூலில் போடுறது percentage divided by work. ஸோ HCF கேட்டிருக்காங்க. HCF நம்ம ஃபார்முலா தெரியும். HCF is equal to HCF by LCM. அப்போ நியூமரேட்டர் வேல்யூக்கெலாம் HCF எடுத்துடணும், டினாமினேட்டருக்கெலாம் LCM எடுக்கணும். அப்போ 2, 4, 6 2, 4, 6க்கு வந்து HCF என்ன அப்படின்னா 2 தான். இதுக்கெல்லாம் எல்சிஎம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ 35 × 3 105. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இங்கே இது எல்லாமே ப்ரைம் நம்பரு. 7 5 35 35 3 105 105. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2/105 2/105 2/105 இஸ் ஆன்சர். ஏன்னா 2, 4, 6க்கு எல்சிஎம் என்னன்னா 2 தான். சரிங்களா? அப்போ 2/105 இஸ் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஒன் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 400 and 420. இதில் எந்த ஒரு மிகப்பெரிய எண்ணுட்டான், பெரிய எண்ணுன்னு சொல்லிட்டான். கிரேட்டஸ்ட் நம்பர்னா HCFன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுக்கும் HCF எடுத்தால் என்ன வருதோ அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் HCF என்ன வரும்? 40 400 420 அதானே? ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் சொல்லிட்டான் HCF தான். அப்போ 40/42. அப்போ என்ன வந்திருக்கும்? இதை 2ஆல் 20 21 அதானே? ஸோ அப்போ 10 × 2 20. சரிங்களா? தட் கொஸ்டின் ஆன்சர் வில் பி 20. மறந்துடாதீங்க, HCF கிரேட்டஸ்ட் நம்பர்னாவே HCF. தென் அடுத்த சொல்லியிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8 tables இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 table. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8 table இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 table SP. அப்போ கண்டிப்பாக என்ன நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 8 சேரை வாங்கினது காஸ்ட்டு 5 சேரை விற்கிறப்பே கிடச்சிருச்சு. அப்போ 3 சேர் வந்து நமக்கு என்ன ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்முலா. அப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் டிவைடட் பை 5 × 100 ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ 20 கரெக்டாக? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 60% இஸ் அ ப்ராஃபிட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9 1 and 5 women 5 women கேன் டூ எ ஒர்க் இன் அ டே 9 days. அப்போ இவங்க ஒரு 9 daysல பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 men சேர்ந்து 9 daysல பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அண்டு தான் சொல்லியிருக்கான். அப்போ அண்டுன்றப்ப நம்ம சேர்த்துக்கணும். என்ன அப்படின்னா 9 women ப்ளஸ் அண்டு 5 men சேர்ந்து தான் எவ்வளவு 9 நாளில். அடுத்து 9 men 8 women ப்ளஸ் 9 men சேர்ந்து 6 நாளில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ 89 men ப்ளஸ் 9 45 81 விமனு 45 மென்னு இஸ் ஈக்குவல் டு 6 48 விமனு ப்ளஸ் 54 மென்னு. அப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 45 55. அப்போ 9 மென் இஸ் ஈக்குவல் டு 81லேருந்து 48 கழிச்சிட வேண்டியதான். சரிங்களா? 50ன்னு வச்சுக்கலாம். 50. அப்போ 50னா இங்கே 31. அப்போ மிச்சம் எவ்வளோ வந்திருக்கு? 33 இருக்குது. அப்போ 33. அப்போ 3ஆவது பல அடிச்சிடலாம். 3 9 11 3 33 11 3 33. அப்போ 3 men இஸ் ஈக்குவல் டு 11 விமன்.
3 men பார்க்குற வேலையை 11 விமன் பார்ப்பாங்க. இதுதான் அதோட கதை. ரேஷியோ வரை கண்டுபிடிச்சாச்சு. ஹவு லாங் இட்ஸ் வில் பி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா 5 men and 9 women can do it. 5 men and 9 women டாங்க. அப்போ 5 men plus 9 women சேர்ந்து எத்தனை நல்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா 3 men 11 விமனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா? 3 men எத்தனை விமனுக்கு சமம்? 11 விமனுக்கு சமம். அப்போ ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு 11/3 விமன். அதானே ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு 11/3 விமன். அப்போ மென்னு வர இடத்துல நான் விமனாக மாற்றுறப்ப இங்கே என்ன போட்டுக்கலாம்? 5 × 11/3 அப்படின்னு போடுறப்ப இது விமனாக மாறிடும் என்டையர் கான்செப்டு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா விமன் 9 விமன் சேர்ந்து எக்ஸ் டேஸில் மாதிரி இருக்குது. அப்போ இந்த என்டையர் கான்செப்டாக நான் விமனாக மாற்றுறப்ப நான் டேட்டாவே விமன் டேட்டா மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா? நான் எடுக்கிற டேட்டா இதுலேருந்து எடுக்க முடியும், விமன் டேட்டாவை தான் எடுக்க முடியும். சரி, ஓகே. ஸோ ஹவு லாங் இட்ஸ் 5 விமன் அண்ட் 9 men கேன் டூ இட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து நான் விமன் எடுக்கிறப்ப நான் கான்செப்டை நீங்கள் என்ன மாற்றணும்? விமனாக தான் மாற்றிக்கணும் எல்லாத்தையும். அப்போ இந்த சைடு போகிறப்ப இது என்ன வந்திருக்கும்? 55/3 + 9 × x. சரி, ஓகே. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 55 + 3 27 /3 × x. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 60 70 75 82 82/3 × x is equal to. ஏன் அப்படின்னா இங்கே நான் இப்போ தான் இந்த என்டையர் கான்செப்டாக விமனாக மாற்றிருக்கேன். அப்போ இந்த 82/3ல் 82/3 × x is equal to. அப்போ இங்கே இருக்க டேட்டா இந்த 2 டேட்டா இருக்குது. இந்த 2 டேட்டாவில் நான் ஏதாச்சும் ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த எல்லாத்தையும் என்ன மாற்றணும்? நான் விமனாக மாற்றணும். ஏன்னா நான் இந்த டேட்டா ஃபுல்லாத்தையும் விமனாக தான் மாற்றிருக்கேன். அப்போ நம்ம விமனாக மாற்றினா தான் சரியாக இருக்கும். அப்போ இங்கே 9 விமன் அப்படின்ற பட்சத்தில் சாரி எல்லா மென்னையும் நான் மாற்றுறேன். சரிங்களா? மென்னை தான் நம்ம மாற்றணும் அப்படி. சரிங்களா? 9 விமன் × 5 மென்னை தான் நான் எப்படி மாற்றுறேன்? 11/3 போட்டுறேன். அந்த ஒவ்வொரு மென்னு இருக்க இடத்துலையும் நான் என்ன போட்டுறேன்? 5 × 11/3 போட்டுறேன். அப்போ இது போடுறப்ப என்ன வந்திருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 விமன் ப்ளஸ் அப்போ 9 விமன் ப்ளஸ் 55/3 அப்படின்னு வந்துடும் எனக்கு. 55/3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 9 விமன் அண்ட் 5 மென்னு எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 9 விமன். ஓகே, டன். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு டேஸ் தெரியும், எவ்வளோ × 6ன்னு தெரியும். அதானே? ஸோ அப்போ 55/3 வந்துருச்சு. அப்போ இதையும் நம்ம அடிச்சிடலாம்னா 2 டைம்ஸு. அப்போ 110. அப்போ இங்கே ஒரு 9 119. ஸோ அப்போ 119. அப்போ இந்த சைடு என்ன இருக்குது? இங்கே 119 இருக்குது. ஸோ அப்போ டிவிஷன் அங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 119 × 3 /82 இதுதான் எக்ஸு. அதானே? இதுதான் எக்ஸு. அப்போ இதை வச்சு நம்ம வி வில் பி டிட்டர்மைன் தட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் இட் ஆன்சர். என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு? 300 30 27. அப்போ 357. அதானே? 4 8 32. அதானே? ஸோ அப்போ 5 1/5 days ஆன்சர். கொஷின் நம்பர் 195. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 18,500 18% per annum 2/3 years அப்படின்ற பட்சத்தில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18,500க்கு 18% எவ்வளவு அப்படின்னா 3,330 ரூபா வரும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு வட்டி. அப்போ நான் 3 வருஷம் பார்க்கணும். ஏன் 3 வருஷம் பார்க்குறேன்? 2 வருஷம் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டட் இயர்ஸ், இது வந்து ரன்னிங் இயர்ஸ். அப்போ 3ஆக கண்டுபிடிச்சி நான் அதுலேருந்து 3வது வருஷத்துலேருந்து 8 மாதம் மட்டும் எடுத்துக்கிடுவேன். அது எனக்கு ஈஸி. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3,330. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? வட்டிக்கு வட்டி கொடுக்கணும். அந்த 3,330க்கு 18%. 18/100. 0க்கு 0 9 2 18 I 2 10. அப்போ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 6 5 30. அடுத்து வந்துடும் 6 5 30 6. சரிங்களா? அடுத்து வந்துருக்கு 66.6லேருந்து 9 மல்டிபிள் பண்ணிக்கிறது தான். 9 54 மிச்சம் 5. ஸோ 9 54 54 5 59 மிச்சம் 5. 9 54 59. ஸோ நியர்லி 599 ரூபான்னு வைங்க.
சரிங்களா 599 இங்கே எல்லாமே ஹோல் வேல்யூவாக இருக்குது அதானே சரிங்களா. அப்போ இங்கே ஒரு 600 இங்கே ஒரு 600 இங்கே ஒரு 600 சரிங்களா. இந்த 600 எப்படி வந்துச்சு இதுக்கான வட்டி 600 ப்ளஸ் 18 ஆரட்டா 48 வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் 0.6 தான் கூட்டியிருக்கேன் 0.6 அதானே. அப்போ இங்கே ஒரு 0.6 இங்கே ஒரு 0.6 இங்கே ஒரு 0.6 அப்போ 3018 1.8 அதானே. ஸோ 2 ரஃப்லி 2 அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இது எனக்கு ஃபுல்லாக வந்துடும் இந்த அமௌண்ட்டு. அப்போ ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6660 6660 ப்ளஸ் ஒரு 600 வச்சுக்கோங்க 60. ஸோ 6 12 2 மிச்சம் 1 7220 ரூபா கன்ஃபார்மு. ஆனால் இந்த இதில் 3வது வருஷத்துலேருந்து எனக்கு 2/3 தான் வேணும். அப்போ 3330 ப்ளஸ் 1200 ப்ளஸ் ஒரு 48 இதுதான் 3வது வருஷத்துக்கான வட்டி 78 5 4 4578. இதுலேருந்து எனக்கு என்ன வேணும் 2/3 தான் வேணும். அப்போ 1 3 3 5 3 15 2 3 6 6 3 18 1626 ரூபா 1526 ரூபா. அப்போ 6 8 7 8 ஸோ ரஃப்லி 9872. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. கொஷின் நம்பர் 196 120% ஆஃப் 175. ஸோ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 டைம்ஸு இது 7 டைம்ஸ் இது 5 சாரி 3 12 1 4 3 12 30 மொபைலா 21 210. ஸோ அப்போ இதுக்கு வந்து 210 ப்ளஸ் 28 × 4 4 8 32 மிச்சம் 3 4 8 8 2 10 11 112. ஸோ 112. அப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கே 3 322. இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 322. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14641 எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 1ல் முடியுது. அப்போ அது 1ஆ இருக்கலாம் இல்லை 9ல் முடிகிற நம்பராக இருக்கலாம். ஸ்கொயர்னால் லாஸ்ட் 2 டிஜிட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. 146 எதோட ஸ்கொயருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 12 ஸ்கொயர் அதான் 144. அப்போ இதோட ஆன்சர் 121 அல்லது 129. அப்போ இன்பிட்வீன் பார்த்தோம் அப்படின்னா 125 ஸ்கொயர் இருக்குது. அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 156 25 5ல் முடிகிறனால எனக்கு ஈஸியாக தெரியும். சரி 12 × 13 156 156 25. அப்போ இதோட இது சின்ன நம்பராக பெருசானா சின்னது. அப்போ 121 தான் அதோட ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் 121 ப்ளஸ் எக்ஸு. அப்போ ப்ளஸ் ஆகிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 322 121. அப்போ 1 0 2 201 இஸ் ஆன்சர். சரிங்களா 201 இஸ் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1ஓட மேத்தமேட்டிக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தோம். இதே போல் அடுத்தடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.